ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேந்திரங்காய் எடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி தோல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா சைடும் இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாங்க. அப்போ தாங்க தோல் உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஈஸியாக வருது பாருங்கள். இதே மாதிரியே எல்லா நேந்திரங்காயும் தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நேந்திரங்காய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க. அப்போ தாங்க நேந்திரங்காயில் உப்பு நல்லா சேருங்க. தேங்காய் எண்ணெயில் தாங்க இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். அப்போ தாங்க சிப்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் காய் சீவிர கட்டையை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நேந்திரங்காய் நல்லா சீவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே நல்லா சீவி எடுத்துக்கலாங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா வேக விடணுங்க. அடுப்பு மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெயோட பபிள்ஸ் நிற்கிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க. நேந்திரம் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக செய்யக்கூடிய நேந்திரம் சிப்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.